இந்த வாரம் குக்கு வித் கோமாளில எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னைக்கு எலிமினேட் ஆகி வெளியில போயிட்டாங்க ஜோயா. ஆனாலும் எப்படியாவது ஜோயாவை காப்பாத்திடணும் அப்படின்னு செஃப் தாமு நினைச்சார் போல இருக்கு. ஆனா அது முடியல. விடிவி கணேஷ்க்கும் செஃப் தாமுக்கும் கொஞ்சம் மோதல் போக்கு காணப்படுது. அது அடுத்தடுத்த எபிசோட்ல எங்க போய் முடியுதுன்னு பார்க்கலாம். ஜோயா வெளியேறினதுல அந்த செட்டில் இருந்த எல்லாருக்குமே வருத்தம் தான். இதுக்கு முன்னாடி பெருசா அறிமுகம் இல்லாம இந்த ஷோக்கு வந்த பின்னாடி அதிகமான ரசிகர்களை பெற்றவர் ஜோயா. பிரியங்காவும் சொல்றாங்க, சூப்பர் சிங்கர் ஃபினாலே மேடையில இவங்களுக்கு ஒரு ஷாட் வச்ச உடனே அங்கேருந்து ரசிகர்கள் கூட்டம் எல்லாம் பயங்கரமாக கைத்தடிச்சு இது யாருக்குமே கிடைக்காத ஒரு அருமையான வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜோயாவோட இன்னோசென்ட்டுக்காக தான் இவ்வளவு ரசிகர்களும் கிடைச்சாங்க அப்படின்னு குரோசி சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க இன்னோசென்ட்டாக நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் நடிப்பு கிடையாது, உண்மையாகவே அவங்க அப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி புகழ் சொல்கிறாரு. இன்னோசென்ட் தான் சில பேர்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கும், ஆனால் இவங்க ஃபுல்லாகவே இன்னோசென்ட் தான் அப்படின்னு சொல்லி விடிவி கணேஷும் புகழ்றாரு. குக் வித் கோமாளியில் ஜோயா எலிமினேட் ஆகியிருந்தாலும் விஜய் டிவி கண்டிப்பாக அவங்கள இதோட விட்டுறாது. அடுத்தடுத்த மற்ற நிகழ்ச்சிகளையும் இவங்க முகத்தை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வரப்போகிற பிக் பாஸ் 8லையும் கண்டிப்பாக இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி இருக்கிற எல்லா சேனலும் சொல்லிட்டு இருக்கு. விஜய் டிவியும் கண்டிப்பாக இவங்களை விட்டுற மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. ஸோ ஜோயா ரசிகர்கள் இப்போ அவங்கள மிஸ் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக பிக் பாஸ் 8ல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் குக் வித் கோமாளியில் வைல்டு கார்டாகவும் இவங்க வருவாங்க. வைல்டு கார்டாக வரது மட்டும் இல்லை, அவங்க வின் பண்ணவும் செய்வாங்க அப்படின்னு சொல்லி செஃப் தாமு சொல்றாரு. அவர் சொல்றதை பாருங்க. ஜோயா குக் வித் கோமாளிலிருந்து வெளியேறினதுக்கு வருத்தப்பட்டீங்க அப்படின்னாலோ இல்லை ஜோயா ரசிகராக இருந்தாலோ இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக்கை போட்டுட்டு போங்க. நீங்க அழுவாதீங்க. இல்ல, எனக்கு சந்தோஷம், ஆனந்த கண்ணீர்.